Hello friends, welcome to CAD NEST. இன்னைக்கு நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஜஸ்ட் ஒரு சீலிங் டிசைன் பத்தி பார்க்க போறோம். சோ அதுக்காக ரெக்டாங்கிள் எடுத்துட்டு நான் ஒரு 10 feet, 10 feet அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூம் போட்டுக்க போறேன். சோ இந்த மாதிரி போட்டுட்டு பிரஸ் புல் எடுத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் கீழ ஸ்லாப் thickness 6 inches கொடுத்துறலாம். 6 inches கொடுத்துட்டு அடுத்து ஆஃப்செட் எடுத்துக்கோங்க. சோ வால் thickness வந்துட்டு 9 inches கொடுத்துடலாம். 9 inch கொடுத்துட்டு லைன் எடுத்துட்டு லைன் எடுத்துட்டு ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு இப்போ எங்கே வேண்டாம்னு நினைக்கிறேன் லைன் எடுத்துட்டு ஸோ இங்கேருந்து இங்கே ஒன்று போட்டுடலாம். அடுத்து ப்ரெஸ் புல் ஸோ இங்கேருந்து கண்ட்ரோல் 10 feet கொடுத்துடலாம். ஓகேயா? ஸோ அடுத்து ரெக்டாங்கிள் எடுத்துட்டு ஸோ இங்கேருந்து இந்த பக்கம் ப்ரெஸ் புல் ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு 6 inches ஸ்லாப் கொடுக்க போகிறோம். ஓகேயா? 6 inches ஸ்லாப் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அடுத்து இந்த இடத்துல நமக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் ஆஃப்செட் எடுத்துக்க போகிறேன். ஆஃப்செட் எடுத்துகிட்டு கொஞ்சம் சைடில் இந்த மாதிரி டிசைனை கொடுக்க போகிறேன். ஸோ டிசைனை கொடுத்துட்டு இந்த பிளேனில் வந்துட்டு நமக்கு என்ன மாதிரி வேணுமோ ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு சர்க்கிள் எடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். ஓகேயா? ஸோ சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு ஆர்க் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த பக்கத்துக்கு இந்த மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ ஃபேஸ் அப்படின்னு வரணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு எரேஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக போயிடுச்சா லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே ஒரு ஆர்க் எடுத்துடலாம். ஸோ இங்கேருந்து இந்த பக்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்க் எடுத்துகிட்டு எரேஸ் எடுத்துகிட்டு எரேஸ் பண்ணிடலாம். ஓகேயா? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆஃப்செட் எடுத்துகிட்டு ஸோ இந்த ஆர்க்கை லைன் எடுத்துட்டு இல்லை கர்வ் எடுத்துகிட்டு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமாலும் கொடுத்துக்கலாம். மறுபடியும் ஆஃப்செட் எடுத்துகிட்டு இந்த லைனை இங்கேருந்து இந்த மாதிரி ஆஃப்செட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே அன்ஜாயின் இருக்குது, இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. எரேஸ் எடுத்துகிட்டு ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிரவுண்டுக்கு ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா something happened. ஸோ இந்த மாதிரி அன்ஜாயினாக இருக்கிறதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது மறுபடியும் ஆர்க் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த பக்கத்துக்கு கொடுக்கலாம். ஸோ ஆன் ஃபேஸ்ன்னு வரணும். இப்போது எரேஸ் எடுத்துகிட்டு இப்படி எரேஸ் பண்ணிடலாம். ப்ரெஸ் புல் எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் புல் எடுத்துகிட்டு சைடில் இருக்கிறது கொஞ்சமாக ஒரு 2 inch கொடுத்துருங்க. அடுத்தது இங்கே இருக்கிறதும் இந்த 2 inch. ஸோ இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ டிசைன் வேணுமோ ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுக்கலாம். சர்க்கிள் போட்டுட்டு ஆர்க் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த பக்கம்
ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இது கூட எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஸ் புல். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேயா? இந்த மாதிரி தான் சீலிங் டிசைன்ஸ் நம்ம பண்ணணும். என்ன மாதிரி டிசைன் வேணும்னாலும் நம்ம பண்ணலாம். அடுத்து கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கலர் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காம்பனண்ட்ஸை பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். இங்கே காம்பனண்ட்ஸில் போய்ட்டு சீலிங் லைட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சீலிங் லைட் இருக்கும். ஸோ லோட் ஆகுது. உங்களுக்கு எந்த மாதிரி சீலிங் லைட் பிடிச்சிருக்கோ ஸோ லைட்ஸ் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ரொம்ப குட்டிஸாக ஒரு சீலிங் லைட் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம டிசைனும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. ஸோ வெயிட், அந்த டவுன்லோட் வேண்டாம், வேறு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக சென்டர் குட்டியாக சர்க்கிள் போட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே இந்த மாதிரி கிடச்சிருக்கா சீலிங் லைட்டில் இதுவும் இப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி எக்ஸாக்டாக வெர்டிக்கலில் மூவ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வேணும்னா நம்ம டிசைன்ஸ் லைட் எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபியூச்சர் கிளாஸில் பார்க்கலாம். சீலிங் டிசைன் இவ்வளோ தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி செஷன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் தி பெல் ஐகான் to get the updated notifications.